நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. காகத்திற்கும் நமது முன்னோர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதை தவிர காகபுஜண்டருடைய வழிபாடு செய்பவர்களுக்கும் காகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. சித்தர்களை வணங்கக்கூடிய இடங்களில் அணில் நிறைய வருவதை பார்க்கலாம். இப்போ இந்த சித்தர்களுடைய வழிபாடுக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள் ஆன்மா தெய்வத்தினுடைய நிலையை அடைந்திருக்க வேண்டும். எட்டி மரம் என்பது நெருப்புல நம்ம கால் வச்சு நடக்கிற மாதிரி நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும். ஆனால் அதை நல்லா கவனமாக பயன்படுத்தணும். ஆனால் அந்த எட்டி மரம் இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகள் எதுவுமே வராது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், நல்ல சக்திகளும் வராது. என் வீட்டில் எப்பயுமே லட்சுமி கடாட்சமாகவே இருக்கணும் அப்படின்னா நிறைய பொருள் இருக்குது. இந்த சந்தன மல்லிகை சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய வேறு அல்லது மல்லிகை பூவனுடைய வேறு, முல்லை பூவனுடைய வேறு, இதை எடுத்து வச்சுக்கலாம். எந்தெந்த பொருட்களில் நச்சுத்தன்மை இருக்கிறதோ அந்தந்த பொருட்கள், அது மூலிகையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், விருட்சமாக இருக்கலாம், தானியமாக இருக்கலாம், எதுலெல்லாம் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ எந்தெந்த மூலிகைகளில் நமக்கு அமிர்தத்தன்மை இருக்கிறது, மருத்துவத்தன்மை இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு சித்தர்தாசன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய தகவல்களை, அதுவும் ஆன்மீக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மேம். காகத்துக்கு சாப்பாடு வச்சு அது அந்த டைமுக்கு நிற்கும். ஆனால் சில நேரத்தில் காகம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சாப்பாடு எடுத்து கொடுத்தா நம்ம கையிலிருந்து வாங்கிக்கும். ஆனால் சில நேரத்தில் அது வாங்காது. இதுக்கு காரணம் இல்லை என்னங்க? ஏன்னா என்னுடைய அனுபவம் அது நடந்திருக்கு. சில நேரத்தில் கொடுக்கும்போது டக்குன்னு வாங்கிடும், கையிலேயே வாங்கும். ஆனால் சில நேரத்தில் அது வாங்கவே வாங்காது. அதுக்கான காரணம் என்ன? காகத்திற்கும் நமது முன்னோர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதை தவிர காகபுஜண்டருடைய வழிபாடு செய்பவர்களுக்கும் காகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. சித்தர்களை யாரெல்லாம் வணங்க துவங்குகிறார்களோ அவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். சித்தர்களை முழுமையாக உண்மையாக வணங்கக்கூடியவர்கள் இருக்கிற இடத்துல ஜீவராசிகள் கால்நடைகளுடைய மரணம் நடக்காது. இதை நான் பார்த்துருக்கேன். சித்தர்களை வணங்கக்கூடிய இடங்களில் அணில் நிறைய வருவதை பார்க்கலாம். சித்தர்களை வணங்கக்கூடிய இடங்களில் பச்சை கிளி வர்றதை பார்க்கலாம். இன்றைக்கி காரு பஸ்ஸுன்னு அளவு கடந்த சத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பச்சை கிளி எப்படி வரும் சித்தர்களை வணங்குபவர்களுக்கு வரும். அப்போ அந்த தொடர்பு இருப்பதனாலையும் இப்போ நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினால நமக்கு மற்ற தெய்வங்கள், அதாவது குலதெய்வம் மட்டும் நம்மளை வாழ வைக்கிறது இல்லை, குலதெய்வத்தோடு சேர்த்து நம் வீட்டில் இறந்து போன முன்னோர்கள், அதாவது குடும்ப தெய்வம், நாம் எந்த பகுதியில் வாழ்கிறோமோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், அந்த பகுதியை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய காவல் தெய்வம், இது சேர்ந்து குலதெய்வம். இவங்களுடைய அனுக்கிரகம் இருந்துட்டோம்னாவே நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த அடுத்த ஸ்டேஜுங்கிறது மகான்களுடைய தரிசனம், சாதுக்களுடைய தரிசனம், சித்தர்களுடைய வழிபாடு, இதுக்கு வந்துடுறோம். இப்போ இந்த சித்தர்களுடைய வழிபாடுக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள் ஆன்மா தெய்வத்தினுடைய நிலையை அடைந்திருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் இருந்து இறந்து போன தெய்வங்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கின்ற போது இந்த ஜீவராசிகளுடைய அந்த நட்பு நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், தரிசனம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதில் ஒன்று அணில், பச்சைக்கிளி, காகம். அப்போ இந்த காகம் டைரெக்டாக நமக்கு சில விஷயங்களை சொல்லும். எனக்கு தெரிந்து ஜன்னல் உள்ள பூந்து ஒரு காகம் வீட்டுக்குள்ளே அங்கே சமைச்சிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு வாங்குறதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் ஒரு காகத்துக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த காகம் என்ன பண்ணுது, என்னுடைய அம்மா காகம் எங்கே போடுச்சுன்னு தெரில, அதனால் எனக்கு தண்ணி கூட வேணாம், எங்கள் அம்மா காகத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கு. இதை ஒரு வீடியோ ஒருத்தர் அனுப்பியிருந்தார். ஸோ இதை மாதிரி அந்த காகத்திற்கும் நமக்கும் உண்டான உறவுகள்
முன்னோர்களுடைய அனுக்கிரகம் இருப்பதனால ஈஸியாகவே கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன மூலிகை பத்தி பார்க்க போறோங்க? என்ன மூலிகை பத்தி எங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல போறீங்க? மூலிகைங்கிறது நம்ம நிறைய மூலிகைகள் நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடிய பூக்கள்லாம் இருக்குது இல்லையா? மல்லிகை, முல்லை, அதில் எத்தனையோ வகையான சந்தன முல்லை, ஜாதி முல்லை நிறைய சொல்லுவாங்க. எந்த பூக்களுமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது அல்ல. இவை அனைத்துமே இறைவனுக்காக படைக்கப்பட்டது தான். அது மிதமிஞ்சி இருக்கிறதுனால நாம் அதை எடுத்துக்கிறோம். ஆனால் அது எல்லாத்துலேயுமே ஒரு மருத்துவ குணமும் இருக்குது, தெய்வீக ரகசியமும் இருக்குது. பிரசவித்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு பால் கட்டிக்கும். இந்த பால் கட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வேதனை நரக வேதனையாக இருக்கும். இதுக்கு ஆங்கில மருத்துவத்தில் இன்றைக்கி நிறைய மருந்து வந்திருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு எனக்கு தெரியாது. மல்லிகை பூ இருக்குது இல்லையா, அதை நிறைய அள்ளி வச்சு கையில் போட்டு கசக்கி அவங்களுடைய மார்பகத்தில் போட்டு கட்டிட்டாங்கன்னா அந்த பால் கட்டி அதனுடைய தன்மை அவங்களுக்கு மாறுபட்டு பால் நார்மலாக வர ஆரம்பிக்கும். அதே போல் பெண்களுக்கு மார்பக கட்டி வரும். இன்றைக்கி கரெக்டான டாக்டர்கிட்ட போனால் பரவாயில்ல, இது கட்டி தானங்கன்னு சொல்லி மருந்து கொடுத்துருவாங்க. இந்த இஎம்ஐ வாங்கி வச்சுருக்கிற கார்பரேட்டுகிட்டலாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கேன்சர் கட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொத்தெல்லாம் எழுதி கேட்பாங்க. இது நடைமுறையில் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சவால் விடக்கூடிய கட்டிகளுக்கு கூட இந்த மல்லிகை பூவை அள்ளி கசக்கி வச்சு கட்டிகிட்டு இருக்கிறதும், அந்த மல்லிகை பூவை தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் குடிக்கிறதும் இந்த இனம் புரியாத கட்டிகளிலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்துரும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதே போல் ஒரு மலர்களுக்குமே மகத்துவம் இருக்குது. பெண்களுக்கு இன்றைக்கி நிறைய முடி கொட்டிக்கிட்டு இருக்கு, ஹேர் ஃபால்ஸ் அப்படின்றாங்க. இதில் இந்த துலுக்கன் சாமந்தின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சேனலில் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது துலுக்கன் சாமந்தி கிடையாது. அது விதையே இல்லாமல் நாம் எங்கே போட்டிருந்தாலும் அதுக்கு நாம் கவனமே செலுத்தவில்லை என்றாலும் தானாகவே துளிர்க்கும் தன்மை இருப்பதால் அது துளிர்க்கும் சாமந்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த துளிர்க்கும் சாமந்தியை எடுத்து நல்லெண்ணெயில் போட்டு ஒரு கிலோ நல்லெண்ணெய், 1 கிலோ அந்த துளிர்க்கும் சாமந்தி மலர் ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு 5 நாட்கள் அதை ஊற வச்சு அதற்கு பிறகு அதை சுண்ட காய்ச்சி எடுத்து அந்த நல்லெண்ணெயில் மிளகுத்தூள் போட்டு நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தலைமுடி கொட்டுவது நிற்கும். அது எப்படி எங்கே இருந்தாலும் அந்த பூவினுடைய தன்மை சடசடையாக வளர்ந்துடும், துளுத்துடும் இல்லையா? அதே போல் இந்த முடியும் துளிர்க்கும், நல்லா வளரும். இப்போ எல்லாத்துலேயுமே மகத்துவங்கள் இருக்கிறது. அதே மாதிரி விசேஷமாக தேல் கொடுக்குன்னு ஒரு மூலிகை இருக்குது. இந்த தேல் கொடுக்கு மூலிகை மருத்துவத்துக்கு பயன்படும். இப்போ முன்பு நான் சொன்ன அந்த மலர்கள் கூட மருத்துவத்துக்கு பயன்படுது அப்படின்றது ஒரு பக்கம். ஆன்மீகத்துக்கு பயன்படுது அப்படிங்கும்போது இந்த வசிய மை செய்கிறாங்க இல்லையா, அதில் இந்த சந்தன மல்லியினுடைய அந்த வேறு, மல்லிகை பூவினுடைய வேறு, முல்லைப்பூவினுடைய வேறு, நெல்லிக்காய் செடியினுடைய மரத்தினுடைய அந்த வேறு, இது எல்லாமே இந்த வசிய மை செய்வதற்கும் உதவும். இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா எட்டி மரம். அந்த எட்டி மரம் என்பது நெருப்பில் நம்ம கால் வச்சு நடக்கிற மாதிரி. நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும், ஆனால் அதை நல்லா கவனமாக பயன்படுத்தணும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, எட்டி பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். இந்த எட்டிப்பழம் பழுக்கும், பார்த்த ஆசையாக இருக்கும், ஆனால் அது பாய்சன், சாப்பிடக்கூடாது, மிக கொடூரமான விஷத்தன்மை வாய்ந்தது. இந்த விஷத்தன்மை வாய்ந்த இந்த பழத்தை யார் சாப்பிடுவா அப்படின்னா கருடன் இருக்குது இல்லையா, இந்த கருடன் மட்டும்தான் அந்த பழத்தை சாப்பிடும். அதனால தான் நாகம் தீண்டினாலும் நாகம்தான் செத்து போகுமே தவிர கருடன் சாகாது. அந்த விஷமானது இந்த விஷம் ஏறி இருக்கும். அப்போ அந்த பழம் நம்மளுடைய மனிதர்களுக்கு தேவையில்லை. எட்டி பழுத்து என்ன, இந்த எச்சக்கையால் ஈ ஓட்ட மாட்டான், அவன் கோடீஸ்வரன் நமக்கு என்னம்பாங்க. இது ஒரு கிராமிய பழமொழி. ஆனால் அந்த எட்டி மரம் இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகள் எதுவுமே வராது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு, நல்ல சக்திகளும் வராது. ஐயோ, அதை தான் சொன்னேன். நம்ம கத்தி முனையில் நிற்பது போல மிக கவனமாக அந்த மரத்தை கையாளணும். எட்டி மரத்தினுடைய குச்சி இன்னைய வரைக்கும் அந்த பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வருது இல்லைங்களா, அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா எட்டி மரத்து குச்சி எடுத்து சின்னதாக ஒரு முழம் அளவுக்கு, ஒரு சான் அளவுக்கு பீஸ் பண்ணி அதை சந்தனம் குங்குமம்லாம் வச்சு வீட்டுக்கு வெளிப்புறத்தில் அதை அடிப்பாங்க. அப்போ வீட்டுக்கு வெளிப்புறத்தில் அடிக்கிறதுனால அந்த கட்டுக்கு உட்பட்டு அந்த எட்டி குச்சி இருக்கக்கூடிய அந்த எல்லையை தாண்டி
தீய சக்திகள் அந்த வீட்டுக்குள்ள போகாதுன்னு அர்த்தம். அப்ப நல்ல சக்தியும் வராதுன்றீங்களே. இதை எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்கலாம், ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. நம்மளால என்ன பண்ணோம், வீட்டு உள்ள 2 அடிப்புமேனு அடிப்போம். வீட்டு உள்ளே இருக்கிற நல்ல சக்தி இதை பார்த்தோன்னா தலைதறிக்க ஓடி போயிடும். இப்போ வீட்டு வாசப்படி இருக்குதுன்னா அந்த வாசப்படியினுடைய வாசக்கால் இருக்குது இல்லையா, அந்த நீட்டு பகுதியில் இதை அடிச்சிடக்கூடாது. வலது பக்கமும் இடது பக்கமும் அடிக்கலாம், அப்புறம் வீட்டை சுற்றி அடிச்சுக்கலாம். வீட்டுக்கு வரக்கூடிய பாதையில் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அந்த பாதையை தாண்டி நல்ல சக்தியும் வராது, தீய சக்தியும் வராது. அதனால இந்த எட்டி மரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குது. இப்படி தான் இதை கையாள வேண்டும். அந்த குடும்பத்தில் வந்து அகால மரணம் தான் போயிட்டுருக்கு, வைத்திய செலவு தான் போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஆன்மா தான் உள்ளே இருக்குன்னா எட்டி குச்சை எடுத்துகிட்டு அந்த வீட்டு உள்ளே போய் ஒரு நாள் வச்சுட்டு அந்த குலதெய்வத்துக்கு உண்டான பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே வெளியில் போயிடும். அப்போ வெளியில் போன உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த எட்டி குச்சி எடுத்துகிட்டு வந்து வீட்டை சுற்றி அடிக்கணும். அடிச்சுட்டு வீட்டு உள்ள நீங்கள் வந்து விநாயகர் பூஜையை பண்ணி ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்துக்கு உண்டான பூஜையை பண்ணும்போது அந்த தீய சக்தி வெளியில் போயிட்டுனோடனே நல்ல சக்தி உள்ளே வந்து உட்காந்துக்கும். இப்போ அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கும். இப்படி நிறைய மூலிகைகள் இருக்குது. இப்போ நீங்கள் குன்றுமணியை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம சாதாரணமாக வந்து பார்க்குற இந்த குன்றுமணி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிவப்பு கருப்பு இது ரெண்டுலேயும் பார்க்குறேன். இதை தாண்டி இருக்கிற குண்டுமணிகளை பற்றி சொல்லுங்கள். இந்த சிவப்பு கருப்பு குன்றுமணி வந்து நம்ம பிள்ளையாரனுடைய கண்களுக்கு வைக்கிறோம்னா, கண்களுக்கு வைக்கிறதுனா அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படி என்ன அந்த குண்டுமணியில் வந்து தாற்பயம் இருக்குது? முதல்ல வந்து குண்டுமணி வந்து தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அப்படின்றது ஒரு பக்கம், மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்றது ஒரு பக்கம். குண்டுமணியை வந்து ஒரு நாள் முழுக்க பாலில் வந்து ஊற வச்சுட்டு இந்த பாலை வந்து அப்படியே குண்டுமணி உள்ளே இருக்கும்போது நல்லா வந்து கொதிக்க வச்சு அதற்கு பிறகு அந்த பாலெல்லாம் வடிகட்டிட்டு இந்த குண்டுமணியை கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி அதில் வந்து ஒரு நல்லெண்ணெய் சேர்த்து நெய் ஒன்று செய்யணும், குண்டுமணியினுடைய நெய். இந்த நெய்யை எடுத்து தலையில் தடவணும் அப்படின்னு சொன்னால் முடி வளரும். ஸோ இது மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த குண்டுமணியை வந்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த குண்டுமணிக்கு தேவையான பூஜை, அதாவது பச்சை குண்டுமணின்னு நான் சொன்னேன். இந்த பச்சை குண்டுமணி இருந்தால் விஷ்ணு பூஜை பண்ணலாம், பெருமாள் பூஜை பண்ணலாம், சுக்கிரன் கிரகத்தினுடைய பூஜை பண்ணலாம். இந்த கருப்பு சிகப்பு வெள்ளை கலர்ந்த இந்த குண்டுமணிக்கு செவ்வாய் சனி சுக்கிரனுடைய தன்மை உண்டு. செவ்வாய் சனி சுக்கிரன் நினைச்சது அப்படின்னு சொன்னாவே ஒரு மனிதனை வந்து வாழ்வின் உச்சாணி கொம்புக்கு கொண்டு போய் வைக்க முடியும், உச்சாணி கொம்பில் இருக்கிறவனை கொண்டு வந்து நடுரோட்டில் நிறுத்த முடியும். இந்த 3 கிரகங்கள் அதை வந்து அதுக்கு தகுந்தார் மாதிரி பக்குவம் பண்ணி பூஜை பண்ணி நம்ம வீட்டில் பூஜை ரூம்லேயே வைக்கலாம். பூஜை ரூம்லேயே வைக்கலாம். ஒரு 11 குண்டுமணி 9 குண்டுமணி இப்படி வைக்கலாம். அப்போ நம்ம வந்து பொதுவாக எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியது இந்த சிகப்பு கருப்பு வெள்ளை கலந்த குண்டுமணி. நாம் தேடி கிடைக்கக்கூடியது இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பச்சை குண்டுமணி, வெள்ளை குண்டுமணி, முழுமையாக வெள்ளை கலரில் இதெல்லாம் இருக்கும். அதை அந்தந்த கிரக நிலைகளுக்கு தகுந்தாற் போல் வீட்டில் இப்போ வச்சு பச்சை குண்டுமணி வந்துட்டு நீங்கள் விஷ்ணு பூஜை கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வெள்ளை வந்து என்ன மாதிரியான பூஜை பண்ணலாம்? வெள்ளை மகாலட்சுமி பூஜை. ஓகே, அப்போ பச்சையும் வெள்ளையும் கூட நம்ம சேர்த்து வச்சு பூஜை பண்ணிக்கலாம் இல்லையா? பச்சையும் வெள்ளையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணலாம். அந்த சிகப்பு கலருக்கு குண்டு அதை மட்டும் தனியாகவே வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு பூஜை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் பூஜை பண்ணணுங்க, என் வீட்டில் வந்து எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சமாகவே இருக்கணும் அப்படின்னா நிறைய பொருள் இருக்குது. இந்த சந்தன மல்லிகை சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய வேறு அல்லது மல்லிகை பூவனுடைய வேறு, முல்லை பூவனுடைய வேறு இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து வெற்றி வேர் அதை எடுத்து வச்சுக்கலாம். நன்னாரியினுடைய வேறு மாதிரியான நல்ல வாசனையா, வாசனை என்பதை விட வெற்றியை கொடுக்கக்கூடிய வேர் வெற்றி வேர். அப்போ அந்த வெற்றிக்கு உண்டான பூஜையை செய்யலாம். வெற்றிக்கு உண்டான பூஜை என்ன? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகப்பெருமானுடைய வெட்டிவேர் மாலை எல்லாம் நிறைய முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம கொடுக்கறத கூட நம்ம பார்க்கிறோம். ஆமாம், அதை பண்ணிக்கலாம். அது நன்னாரி வேரை போன்ற வசியத்திற்கு பயன்படும் ஒரு அற்புதமான மூலிகை வேற இல்லை. ஒன்றுக்கு ஒன்று மிஞ்சியது இல்லை. இருந்தாலும் எது பெஸ்ட் அப்படி பார்க்குறோம்ல, அனுபவம் தானே முக்கியம். நான் நன்னாரி வேரில் மை செய்து ஒரு குடும்பத்தையே வாழ வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகிழ்ச்சி தானே. அது உடனே அவங்க நல்லாயிட்டாங்க அப்படிங்கும்போது மகிழ்ச்சி தானே. அதை மாதிரி அந்த பாஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நன்னாரி வேருக்கு வந்து முக்கிய
பங்கு இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஈஸியாக சொல்கிறேன், ஆன்மீகத்தை மிக எளிமையாக நான் சொல்கிறேன். எந்தெந்த பொருட்களில் நச்சுத்தன்மை இருக்கிறதோ அந்தந்த பொருட்கள், அது மூலிகையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், விருட்சமாக இருக்கலாம், தானியமாக இருக்கலாம், எதிலெல்லாம் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து தீய சக்திகளை வரவழைத்து கொள்ளலாம். எந்தெந்த மூலிகைகளில் நமக்கு அமிர்தத்தன்மை இருக்கிறது, மருத்துவத்தன்மை இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் எல்லாவற்றிலையுமே தெய்வீகத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சங்கு, கடலுக்கு அடியில் ஆழமாக இருந்து அதிலிருந்து ஆத்தங்கரை ஆறும் கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல கடற்கரையில் இருக்கும் கோமுகில் சக்கரம். அது மகாலட்சுமி மாதிரியே வந்து எந்திரம்லாம் இருக்கும். அது அதே மாதிரி பூமிக்கு மிக உயரத்தில் இருக்கக்கூடிய மூங்கில், அதில் தானே புல்லாங்குழலே செய்கிறோம். அப்போ புல்லாங்குழல் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் 9. அந்த 9 ஓட்டைகளும் 9 கிரகங்களை குறிக்கும், நவக்கிரகங்கள். அந்த புல்லாங்குழலுடைய ஓசைக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. அப்படி ஒருத்தன் இருந்தால் அவன் மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். புல்லாங்குழலுடைய ஓசையை பார்த்தா இருக்கிறத பார்த்துட்டு லயித்து போய் மனசு ஒன்றிணைந்து நம்ம இருப்போம். அது லைக்கும் இல்லை மனசும் ஒன்றலைன்னா ஒன்று அவனுக்கு காதில் பிரச்சனை அல்லது மனசில் பிரச்சனைன்னு அர்த்தம். இதை மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த புல்லாங்குழல் ஓசை இருக்கக்கூடிய இடத்துக்கு தெய்வம் வந்துடும். அப்போது நல்ல சக்தி இருக்கக்கூடிய, நல்ல மருத்துவ குணம் இருக்கக்கூடிய தானியமாக இருக்கட்டும், விருட்சமாக இருக்கட்டும், மூலிகையாக இருக்கட்டும், இது எல்லாவற்றுமே நம்மை ஆன்மீகத்தின் மேல்நிலைக்கு கொண்டு செல்லும். நச்சுத்தன்மைகள் எதில் இருக்குது? அரளி செடியில் நச்சுத்தன்மை இருக்குது. அதே மாதிரி வந்து குண்டுமணியினுடைய வேரில் நச்சுத்தன்மை இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்வனம் பண்ணுறதுக்கு, சூனியம் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது பயன்படும். நாம் எப்படி இருக்கணுன்றதை நம்ம குருமார்கள் முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த போல் குருமார் கையை பிடிச்சிட்டு நம்ம நடந்தோம்னா கரெக்டான பாதைக்கு போயிடலாம். அது நிறைய விஷயங்கள், அதாவது மூலிகைகள் சார்ந்த பல விஷயங்களை வந்து இந்த காணொளி முழுவதும் பேசியிருந்தோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.